இந்த பசங்க குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து பெட்ரோல் தயாரிக்க முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டின்னொன்னு எடுத்து அதுல இருக்க ஓட்ட வழியா இவங்க சேமிச்ச எல்லா பிளாஸ்டிக்கையுமே அது வழியா போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் வெளியில வராத மாதிரி அந்த இடத்த குளுவை வச்சு சீல் பண்றாங்க. கடைசியா 3 கல்லை வச்சு டின்னையும் மேல வச்சுட்டு அது வழியா ஒரு பைப்பை ஃபிட் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கேஸா வர பெட்ரோலை லிக்விடா மாத்துறதுக்காக இன்னொரு டப்பால அந்த பைப்பை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த வாயுவை லிக்விடா மாத்த கூல் பண்ணணுங்கிறனால தண்ணியை ஊத்துறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இன்னும் சில டப்பாவை ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அது வழியா பாத்தீங்கன்னா மத்த சில பிளாஸ்டிக் பெட்ரோல் கூலாகி லிக்விடா மாறிடும். அதுக்கப்புறமா அங்க கிடக்கிற காஞ்ச இலைகளை கொண்டு அந்த கல்லுக்கு நடுவுல வச்சுட்டு தீயமே பத்த வச்சிருக்காங்க. இப்படியே 30 நிமிஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த பைப் வழியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்டிக் பெட்ரோல் சேர ஆரம்பிக்குது. இந்த பக்கமா ஒரு பைப் மட்டும் சும்மா விட்டுறாங்க. இதையுமே அடைச்சிட கேஸ் நிறைஞ்சு அந்த டின்னை வெடிச்சிருங்கிறதுனால அந்த பைப் மட்டும் சும்மா விடுறாங்க. இது வழியா பாத்தீங்கன்னா கேஸ் வரும். அதை டெஸ்ட் பண்றதுக்காக நெருப்பு பத்த வைக்கும் போது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு ஹவர் கழிச்சு அந்த டப்பா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல நிறைய பிளாஸ்டிக் பெட்ரோல் சேர்ந்திருக்கு. அது உண்மையிலே எரியுமாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சத்தை கீழே போட்டுட்டு அந்த டப்பாவை பத்த வைக்கும் போது நிஜ பெட்ரோல் மாதிரியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த வீடியோ பார்த்துக்க நீங்க இந்த பெட்ரோலை வச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க பைக்கை இழக்கக்கூடிய மாதிரி ஆயிரும்.